உங்களிடத்தில் பணிவிடை கொள்ள வரவில்லை, உங்களுக்கு பணிவிடை செய்யவே வந்தேன். ஒரு ராஜாவுக்கும் வரலாறு இருக்குது, ஒரு மனுஷனுக்கும் வரலாறு இருக்குது. மார்க்கில் அவர் யாரா காட்டப்படுறாருன்னா, ஒரு காலை முகம், அதாவது ஒரு சர்வன்ட், ஒரு அடிமை, ஒரு சேவிக்கிற சேவகனாக தன்னை அவர் காட்டுகிறார். உனக்கு பணிவிடை செய்யவே நான் வந்தேன்ற. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாருங்களேன், ஐ கம் டு சர்வ் யூ, உன் காலை கழுவுறதுக்காக நான் வந்தேன்றார். தலை சுத்துது. சார், கடவுளை பத்தியா சொல்றீங்க? நாங்க தான் கடவுளை அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டுறதை பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த கடவுள் இறங்கி என் காலை, என் உள்ளத்தை, என் வாழ்க்கையை கழுவுகிறார். இவர் எனக்கு பணிவிடை செய்கிறார். என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார். இதுவரைக்கும் 33 கோடி தேவர்களுக்கு நான் அபிஷேகம் செய்தேன். ஆனால் இவரோ என்னை அபிஷேகம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்றார், ஐ கம் டு சர்வ் யூ. நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் நான் ஊழியம் செய்யும்படி வந்தேன். ஆமென். தட்ஸ் a leadership my friend. that is a leadership. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற தலைமைக்கும் கிறிஸ்தவ தலைமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற தலைமைலாம் என்ன? எல்லார் தலைமையிலையும் அவங்க நடந்து போவாங்க. அதான் உலகத்தில் இருக்கிற தலைமை. ஆனா இவர் காலை கழுவுகிறார். ஒரு சீலை எடுத்து அதை துடைக்கிறார். அவர் சொன்னாரு, that is leadership. that is leadership. நான் உங்களிடத்தில் பணிவிடை கொள்ள வரவில்லை, உங்களுக்கு பணிவிடை செய்யவே வந்தேன். இது மட்டும் வெளிப்பாடா வரும்னா தலைமைத்துவத்திலேயே பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், தலைவன் என்றாலே அவன் பணிவிடைக்காரன் தான். ஆமென். வெறும் கட்டளை இடுகிறவனோ ஆதிக்கம் செலுத்துகிறவனோ கிடையாது. சர்வ் யூ. இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்திருக்கிறோன்னா உங்களுக்கு பணிவிடை செய்கிற பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக நான் இருக்கிறேன். I am your servant. I am not just your pastor or leader. I am ready to serve you. That is leadership. நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்றார். உனக்கு நான் பண்றேங்கிறான். மரியாள் போய் என்ன பண்றா? மார்த்தாள் போய் எல்லா வேலையும் செய்யறா. மரியாள் என்ன பண்றா? இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறா. ஒருத்தி இயேசுவுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறா. ஒருத்தி இயேசுவிலே வேலை வாங்கிட்டு இருக்கா. ஆமா, அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இயேசுவை வேலை வாங்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி இயேசுக்கு போய் பஜ்ஜி போண்டா காப்பிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இயேசு யாரை பாராட்டினார் நினைக்கிறீங்க? இயேசுக்கு வேலை செஞ்ச ஆள் அல்ல, இயேசுவை வேலை வாங்கினா பாரு, அவ்வளவுதான் பாராட்டினார். ஹலோ, நீங்க அவருக்கு செய்யறது இல்லைங்க, அவர் உங்களுக்கு செய்கிற தேவனா இருக்கிறார்.